லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா, நீ பேசிட்டு இருக்கா, நான் இப்ப வந்துடுறேன். இதோ வரேன் சார். ஜீவா, ஜீவா, கைலக்கா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க ஜோசியர் வந்திருக்காரு. கொஞ்சம் நீங்க கீழே வரீங்களா? நான் எதுக்கு அங்க? இப்ப சொன்ன எப்படி ஜீவா? பையன் வீட்டு சார்பில் சாரு அவங்க ஒய்ஃபு வெற்றி இருக்காங்க. நம்ம வீட்டு சார்பில் நானும் மலரக்கா மட்டும்தான் இருக்கும். தேதி குறிக்கிறப்ப சபையில நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும். மயிலு, தேதி குறிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான். அதெல்லாம் நீங்களே பார்த்து முடிச்சுக்கோங்க. என்னெல்லாம் இதில் இருக்காது. இப்படி சொன்னா எப்படி ஜீவா? மலரக்கா கல்யாணத்துல நீங்க தானே முன்னாடி நின்னு எல்லாமே செஞ்சீங்க. இத்தனைக்கும் அப்ப நீங்க வெளியாளு. இப்ப நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம் ஜீவா. கோபி மாமா தான் ஒரு வேலையா கோயம்புத்தூர் போயிருக்காருல்ல. ஜீவா, கைலக்கா கல்யாணத்தை நீங்களும் கோபி மாமாவும் தான் எங்க வீட்டு மாப்பிள்ளையா இருந்து நடத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் ஜீவா கூப்பிடுறேன். வாங்க ப்ளீஸ் ஜீவா, எனக்காக. வா ஜீவா, உட்காரு. உட்காருங்க. இந்த ரெண்டு ஜாதகத்தோட பலனும் அவ்வளவு ஸ்லாகியமா இல்லையே. சாமி, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். இந்த கல்யாணம் நடக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடியணும். அடுத்த முகூர்த்த நாள் எப்போ வருதுன்னு பாருங்க, அது போதும். ஆவணி 24, 29 இந்த ரெண்டு நாளும் அமோகமா இருக்கு. ஆனா நாள் குறைவா இருக்கிறதுனால அவசர அவசரமா கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் புரட்டாசி வர்றதால புரட்டாசி மாசத்துல கல்யாணம் கூடாது. ஐப்பசியில தான் பார்க்கணும். சாமி, அவ்வளோ நாள்லாம் தள்ளி போட வேணாம். அந்த ஆவணி 24 நல்ல முகூர்த்தம்னு சொன்னீங்கல்ல, அதையே குறிச்சு. ஆள் குறைவா இருக்குன்னா ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்குது. என்னம்மா சொல்ற? வர முகூர்த்தத்திலே முடிக்கிறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது சார். ஜீவா, மயிலு, உங்க ரெண்டு பேத்துக்கு இது ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். சாமி, ஆவணி 24 ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு அம்மா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க சார். ஐயா, நான் சொல்றதாங்க அவ முடியும். என்ன எதிர்த்து எதுவும் சொல்ல மாட்டா. முகூர்த்த நேரம் எப்பன்னு கரெக்டாக குறித்து சொல்லுங்க. அன்னைக்கு நான் கல்யாணத்தை முடிச்சிடறோம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க சாமி, நாங்க. நன்றி சாமி. நல்லது சார், நான் வரேங்க. எல்லாருக்கும் வரேன். வாங்க சார், நானும் அப்படியே கிளம்புறேன். இருமா, என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சா மட்டும் போதுமா? மத்த விஷயம்லாம் பேச வேணாமா? சரி, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்குங்க. மலரு, உங்க அம்மா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறதுனால ஒதுங்கிதான் நிக்க போறாங்க. அப்படின்னா நீயும் மயிலும் தானே முன்னாடி நின்று நடத்த போறீங்க? ஆமாமா. மயிலு, கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. என் தம்பி இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும்
இவனுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வந்தாங்க. 4-5 பெரிய இடத்து சம்பந்தமும் வந்துச்சு. அதுல ஒண்ணு பேசி முடிக்கிறதுக்குள்ள இவன் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டான். இவன் தலையெழுத்து. நம்ம என்ன பண்ண முடியும்? என் தம்பி கல்யாணம் எப்படி நடத்தணுங்கிறத பத்தி நிறைய ஆசைகளும் நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கு. அவசரமா ஏற்பாடு பண்றதுனால ஏனோ தானோன்னு இதை செஞ்சிடக்கூடாது. எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி, ஏன் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இந்த கல்யாணம் சூப்பரா நடக்கணும். கஸ்தூரி, எதுக்கு இப்ப நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? உன் மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படியே வெளிப்படையா சொல்லு. நீ என்னதான் சொல்ல போற நானும் கேக்குறேன். எனக்கு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லைங்க. கையலுக்கு ஒரு 50 பவுன் போட்டுறணும். மாப்பிள்ளைக்கு தனியா ஒரு 10 பவுன் செஞ்சிடணும். ஒரே ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். பெரிய மண்டபத்துல பிரம்மாண்டமா என் தம்பியோட கல்யாணம் நடக்கணும். அவ்வளவுதான். ஏன் கஸ்தூரி அதோட நிறுத்திட்ட? நீ இவ்வளவு சிம்பிளா கேட்ப நான் நினைக்கவே இல்லை. அப்படியே ஒரு வீடு வாங்கி கார் நிறுத்துறதுக்கு வசதியா கேட்டீங்கன்னா கரெக்டா செட் ஆயிடும்ல? ஏங்க, முதல்ல இதை செய்யட்டுங்க. வீடெல்லாம் அப்புறம் கேட்டு வாங்கிக்கலாம். சரி, மாப்பிள்ளை வீட்டு சார்பா நீ இவ்வளோ லிஸ்ட் போட்டல்ல, பொண்ணு வீட்டு சார்பா நான் ஒன்று கேட்குறேன். உன் தம்பி என்ன படிச்சிருக்கான்? ஏங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம்? கேட்டதுக்கு பதில சொல்லி கேள்வி கேட்காத. ஏய், உன் குவாலிஃபிகேஷன் என்னடா? +2. பாஸா பெயிலா? ஏய், +2 புட்டுக்குச்சு தானே? சரி, படிப்பை விடு. என்ன வேலை செய்யறான் அவன்? சொந்தமா பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்? அழகான பொண்ணுங்கள மொபைல்ல பேசி வளைச்சு அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு லவ் பண்றன்ற பேர்ல அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு ஏமாத்துறியே, அந்த பிசினஸா? உனக்கு நிறைய அறிவு திறமை அழகெல்லாம் இருக்குன்னு உங்க அக்கா கூவுறாளே, அதையெல்லாம் இந்த பிசினஸுக்கு தான் யூஸ் பண்றியா? என்னங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏய், இவனுக்காக அது வேணும் இது வேணும் நீ வாய் கிடிய கூவறல்ல, உங்களுக்கு அதெல்லாம் கேட்குற தகுதி இருக்கான்னு பொண்ணு வீட்டு சார்பா நானும் கேட்கணும்ல. இவன் ஒரு ஃப்ராடு, கிரிமினல், பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற அக்யூஸ்ட். வெட்டியா ஊரை சுத்துற இவனுக்கு பொண்ணா கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த லட்சணத்துல காரு, பணம், பங்களா, 50 பவுன் நகை, இவனுக்கு ஒரு 10 பவுன் எக்ஸ்ட்ரா. அசிங்கமா இல்ல உனக்கு? காயலை ஏமாத்தி நகையும் பணத்தையும் பிடுங்கினால அத அவகிட்ட திருப்பி கொடுக்க வக்கு இருக்கா இவனுக்கு? போதுங்க, எல்லாரும் முன்னாடியும் என் தம்பியை இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. அப்போ நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சதும் இவனுக்கு ஒரு நல்ல வேலையை நானே ஏற்பாடு பண்ணி தரேன். நீ ஓவரா பேராசைப்பட்டு உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்துறாத. மயிலு, என் பொண்டாட்டிக்கு அப்பப்போ இப்படி தான் கிறுக்கு பிடிச்சிரும். அதை செய் இதை செய்யின்னு எனக்கு தெரியாமல் உங்ககிட்ட கறக்கிறதுக்கு பாப்பா. நீ அதை பற்றி எதுக்கும் கவலைப்படாது. கயலோட கல்யாணம் ஏற்கனவே ஒரு நெருக்கடியில் நடந்திருக்கு. அதனால ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிருவோம். அந்த கல்யாணத்துக்கு நடக்கிற மொத்த செலவும் என்னோடது. நீ எனக்கு என் பொண்ணு மாதிரினா காயாலும் அப்படித்தான். அவளோட அப்பா இடத்துல இருந்து நானே அதை முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன். யாரை பத்தியும் நீ கவலைப்படாத. கயலோட கல்யாணம் என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இத்தனை வருஷமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எங்க குடும்பத்துல யாருமே இல்ல.
இப்ப நீங்களும் எங்களுக்காக வந்து நிக்கிறேன்னு சொல்றீங்க. சந்தோஷமா இருக்கு. சார், கல்யாண செலவை பொறுத்த வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் சார். அது இல்லாம ரொம்ப தப்பாயிடும் சார். அதெல்லாம் அப்புறமா பேசிக்குவோம். பவானிக்கு பக்கத்தில் எங்கள் குலதெய்வம் பொன்னியம்மன் கோயில் இருக்கு. ஊரெல்லாம் கூப்பிட்டு தாம் தூம்னு செலவு பண்ணாம நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரொம்ப நன்றி சார். நல்லதுமா, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நீ தைரியமாக போயிட்டு வா. வரேன் சார். வரேம்மா. வரேன் வெற்றி. சரிக்கா. வரேன் ஜீவா சார். அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. வாங்க. டேய், உன் மாமா எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தியா? அவங்க மூஞ்சில கரிய பூசுறதுக்காவது இந்த கல்யாணம் நடக்காம இருக்கணும்டா. அதுக்கு என்ன வழின்னு தான் தெரியலக்கா. அம்மா அப்பா பெரியவங்கன்னு யாரும் இல்லாம அக்காவும் தங்கச்சியும் தானே இந்த கல்யாணத்தை நடத்த போறாங்க. மணமேடையில வச்சு பெத்தவங்க எங்கன்னு பிரச்சனையை கிளப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டா. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது காரணம் கிடைக்குதான்னு பாப்போம். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நாம 2 பேரும் தயாரா இருக்கணும்டா. சொல்லுங்க ஜீவா. கையலுக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா தேவையா? என்ன ஜீவா பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சோம். இப்ப வந்து இந்த கேள்வியை கேக்குறீங்க? கொஞ்சம் கூட எதுவுமே சரியா படல மயில. அந்த காசி ஒரு அயோக்கியம், கிரிமினல். காதலிக்கிறங்கிற பேர்ல உங்க அக்காவை கெடுத்து அவ வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். நியாயப்படி பார்த்தா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு கையலுக்கே அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான முடிவா இருக்கு. ஜீவா, இது நல்ல முடிவுன்னு நானும் சொல்ல மாட்டேன். ஆனா கம்பேர் பண்ணி பாக்குறப்ப மத்த முடிவை விட இதுதான் ஓரளவுக்கு சரியா வருதுன்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி காசியை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஜீவா. ஆனா அதுக்கப்புறம் என் அக்காவோட வாழ்க்கை ஆயுள் தண்டனையா மாறிடும். புருஷன் இல்லாம நீ எப்படி கர்ப்பமான? இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அம்மாவும் அக்காவும் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த அவமானத்திலேயே மனசு புழுங்கி புழுங்கி அவங்க செத்துருவாங்க ஜீவா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா அக்காவோட புருஷன் யாரு, அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரிய வச்சிட முடியும். இந்த வாழ்க்கையால அக்கா சந்தோஷமா இருப்பாளங்கிறத காலம்தான் முடிவு பண்ணணும். மயிலு, காலம் என்ன மயிலு முடிவு பண்றது? அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நானே அடிச்சு சொல்றேன். அந்த ராஸ்கலுக்கு தப்பு பண்ணிட்டோங்கிற உறுத்தலே கொஞ்சம் கூட இல்லை. ஏமாத்திட்டு வந்த பொண்ணையே அவன் தலையில கட்டி வச்சா அவன் எப்படி மயில சந்தோஷமா வச்சு பார்த்துப்பான்? அவன் தான் அப்படின்னா அவங்க அக்கா அதுக்கும் மேல. அவன் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம 50 பவுன் நகை வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி அந்த அம்மா வாய் கூசாம கேட்டுட்டு இருக்கு. எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த அம்மாவை அங்கேயே அசிங்கமா ஏதாவது கேட்டிருப்பேன். அவங்க வீட்லயே இருந்துகிட்டு அவங்களை எப்படி அசிங்கமா பேசுறதுன்னு தான் விட்டுட்டேன். விடுங்க ஜீவா, அத சார் பேசி அவங்க வாயை அடைச்சிட்டாருல்ல. மயிலு, அதை வச்சு மட்டும் நீ குருமூர்த்தியை நல்லவன் நம்பிடாத. உன்னை கொலை பண்ண பார்த்தது, கையில ஏமாத்துனதுன்னு சொல்லி அவன் மேல 2 சீரியஸான கம்ப்ளைண்ட் இருக்கு. வெற்றியை தூக்கி நீ உள்ள போட்ட மாதிரி அவன் மச்சானியும் தூக்கி உள்ள போட்டுருவியோங்கிற பயத்துல தான் இந்த கல்யாணத்துல ஆர்வத்தை காமிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்கு தானே தவிர்த்து கையில வாழ வைக்கிறதுக்காக கிடையாது. இல்ல ஜீவா, நீங்க சாரை இன்னும் தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. சார் மனப்பூர்வமா தான் இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையுமே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கைலாக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுலயும் அவர் ரொம்ப அக்கறையா இருக்காரு. மயிலு, அந்த ஆளை நீ வேணா நம்பு மயிலு, என்னால நம்ப முடியாது. இந்த குருமூர்த்தி, காசி, கஸ்தூரி இந்த 3 பேருமே கூட்டுக்கலவானீங்க தான். என்னமோ ஒரு திட்டத்தோட தான் இந்த ஆள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காரு. மற்றவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. கையில காசிக்கு கட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு டியூட்டி கேஸ்ன்னு கிளம்பி போயிடுவாரு. இங்க தனியா மாட்டிக்கிட்டு இருக்கிற கையில அவங்க அக்காவும் காசியும் என்ன பாடுபடுத்துவாங்கன்னு தெரியல மயிலு. நீங்க சொன்ன மாதிரி அந்த காசியும் கஸ்தூரியும் அவருக்கு தெரியாம அக்காவை சீண்டி பாப்பாங்க தான் ஜீவா. அக்கா அதையெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும்.
அக்காவும் எங்க குடும்பமும் மான மரியாதையோட வாழணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும் ஜீவா. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஆனா இத பத்தி நெகட்டிவா பேசி பேசி எனக்கு இருக்கிற தைரியத்தை குறைச்சிடாதீங்க. ஏய் மயிலு, என்ன புதம்னே ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்க? சார், என்னோட ரெண்டாவது அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம் சார். அவசரமா ஏற்பாடு பண்ணதுனால பத்திரிக்கை எல்லாம் அடிக்கல. அத ஸ்வீட் கொடுத்து உங்களை கூப்பிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. புதம்னே ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலை நடக்குது எனக்கு நல்லா தெரியும். நம்ம பழசையில விட்டுருவோம். இந்த கல்யாணம் முடிஞ்சு உங்க அக்காவும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா முக்கியம். அதான் என்னுடைய வேண்டுதலும் கூட, என்னுடைய வாழ்த்துக்களும் அதாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நீங்க இங்க வாழ்த்து சொன்னதோட விட்டுறாதீங்க. நேர்ல வந்து அக்காவை ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பாமா. எடுத்துக்கோங்க சார். தேங்க்ஸ், வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதம்னே. ஆண்டவர் அப்பாங்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் செய்றாருன்னா நான் ஒரு சித்தப்பாவா உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா. ஃபைலர் அட்ரஸும் மேட்ச் ஆகல. அக்கா, ஓகே மேடம். ஸ்வீட் எடுத்துக்கோங்க அக்கா. அக்கா கையில அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். மயிலு, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? மயிலு, இது என் குடும்பத்துல நடக்கிற விசேஷம் மாதிரி. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணும் மாப்பிள்ளை மறு வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு அக்காவா உன் கூடவே இருப்பேன். போதுமா? தேங்க்ஸ் மயிலு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா யாரும் இல்ல. நீங்கெல்லாம் கூட இருக்கிற தைரியத்துல தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி யோசிக்க யார் துணையும் தேவையில்ல மயிலு. உன் அக்கா வாழ்க்கையை நினைச்சு நீ எவ்வளவு கவலைப்பட்டன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் குடும்பம் அசிங்கப்பட்ட கூடாதுன்னு கஷ்டப்பட்டு போராடி கல்யாணம் வரைக்கும் அதை கொண்டு வந்திருக்க பாரு. இதுவே பெரிய விஷயம்தான். உன்னை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு மயிலு. நான் பெருசா ஒன்னும் செஞ்சிடலக்கா. எல்லாத்துக்கும் காரணம் சார் தான். அவர் சப்போர்ட் மட்டும் இல்லனா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் இப்ப அவருக்கு தான் நன்றி சொல்லணும். சார், சார், என்ன மயிலு, கையில என்ன ஸ்வீட் பாக்ஸ்? ஆமா சார். எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? சார், எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்வீட்டே ஸ்வீட் தருகிறதே. கவிதை எப்படி ஸ்வீட்டா இல்ல? மயில் ஒரு நிமிஷம், என்ன விசேஷம் சொல்லாம போனா எப்படி? நாளைக்கு என் அக்காவுக்கு கல்யாணம் சார். வாவ், தட்ஸ் கிரேட். ஆனா பத்திரிக்கை கொடுத்து இன்வைட் பண்ணாம கையில ஸ்வீட் கொடுக்குற? கல்யாணம் கொஞ்சம் அவசரமா செய்ய வேண்டிய சூழ்நிலை சார். அதான் பத்திரிக்கை எதுவும் ரெடி பண்ண முடியல. அது சரி, பத்திரிக்கை அடிக்கிறது கூட வேஸ்ட் தான். வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட தட்டி விட்டா போதும், எல்லாரும் வந்துருவாங்க. மயிலு, அக்காவுக்கு கல்யாணம்னு சொன்னேன், நீங்களும் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்றோம் சார். நிறைய கூட்டத்தை சேர்க்க வேணான்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நான் இன்வைட் பண்ணிருக்கேன். அந்த லிஸ்ட்ல நான் இல்லையா? இட்ஸ் ஓகே. ஆனா நீ கூப்பிடாட்டியும் நான் வருவேன். ஏன்னா உன் வீட்டு விசேஷம் என் வீட்டு விசேஷம் மாதிரி. ஆமா, நான் உன்னை அவ்வளோ க்ளோஸா பார்த்துட்டு இருக்கேன். சரி, உன் அக்காக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன பண்றாரு? குருமூர்த்தி சாரோட மச்சானதா என் அக்கா கட்டிக்க போறாங்க. ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? அது எப்படி தேடி கண்டுபிடிச்சு குருமூர்த்தி வீட்டுல போய் மாப்பிள்ளை பாப்பீங்க? சார்,
கூல் கூல் கூல். இட்ஸ் none ஆஃப் யுவர் பிசினஸ்னு சுத்தி வளைச்சு தமிழ்ல சொல்ல போற அதானே? ஆனா என்னால இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியல. முன்னெல்லாம் நீயும் குருமூர்த்தியும் சொந்த மாதிரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. இப்போ சொந்தமாவே ஆக போறீங்க போல இருக்கு. நாளுக்கு நாள் உங்களோட உறவு நெருக்கமாகிக்கிட்டே போகுது. நானும் மேலதிகாரி தான். இதே மாதிரி என்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. சரி விடு. நீ கல்யாணத்தை பத்தி டென்ஷன்ல இருப்ப. நாம அதை பத்திலாம் அப்புறம் பேசிப்போம். மயில, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு கான்ஸ்டபிளோட அக்கா ஒரு இன்ஸ்பெக்டரோட மச்சான எப்படி வளைச்சு பிடிச்சாங்க? சார், நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கான்ஸ்டபிள் ஃபேமிலி, இன்ஸ்பெக்டர் ஃபேமிலி ரெண்டுத்துக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ஒன்றும் புரியலையே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நாளைக்கு உன் அக்கா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். யூ கேரி ஆன் யுவர் ஒர்க்.